அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை செக்மெண்ட் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கு காமிக் எனர்ஜியில் ஏதாவது அட்டாக் இல்லைனா வந்து ஏதாவது மேனிப்புலேஷன் நடந்து உங்களை பிரிக்க ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கோட இன்டென்ஷன். லெட்ஸ் see என்ன வெளியில் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து வெறும் ஆடியோ தான், வீடியோ இருக்காது. சின்ஸ் இட்ஸ் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ரீடிங். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களோட ஸ்டெபிலிட்டியில். நீங்கள் ரொம்ப 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 அட்ராக்டிவ், அதே சமயம் ஃபெமினன், யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஒர்க்கில் இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கையில், இந்த காதல் வாழ்க்கையில் ஒரு நியாயம் வருமா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓ மை காட், த மாஸ்குலின் வந்து ஸோ அப்சஸ்ட். இந்த காதல் வாழ்க்கையில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 of Wands, ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி வந்திருக்கு. நீங்கள் ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூவர் யூ ஆர் வாட்சிங், ஃபெமினாக இருந்தாலும் சரி மாஸ்குலினாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களோட ஸ்டெபிலிட்டியில். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேஷனேட்டாக கரேஜியஸாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து நீங்கள் ரொம்ப நியாயமாக நடந்துக்க ட்ரை பண்ணுறீங்க. மேபி நீங்கள் இந்த காதல் வாழ்க்கையில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா வந்து நிறைய ஹார்ட் ஒர்க், ஹார்ட் அண்ட் சோல் போட்டிருக்கீங்க. ரொம்ப லாங் டேர்ம் கனெக்ஷன் இது. நீங்கள் வந்து சரியான தருணத்தில் ஒரு பிரேக் த்ரூக்காக காத்துட்ருக்கீங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலினுக்கு வந்து கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, மேபி நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலிங். இந்த மாஸ்குலினுக்கு வந்து என்ன பயம் அப்படின்னா, அவங்க சப்போஸ் உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா, அவங்கள வந்து நீங்கள் உங்கள் அடிமை மாதிரி ஆக்கிடுவீங்களோ, இல்லைனா வந்து ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ காதல் இருக்குது. ஏன்னா உங்களை தான் அவங்க வந்து ஒரு எம்ப்ரஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அன்கண்டிஷனல் லவ் வச்சுருக்கீங்க வந்து அவங்களுக்கு சந்தேகமே இல்லை. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட தயக்கமும் கிடையாது. ஆனால் அந்த மாஸ்குலினுக்கு ஒரு பயம். அவங்க உங்ககிட்ட வந்தால் ரொம்ப அந்த அன்பை காட்டினா அவங்கள வந்து அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிடுவீங்களோ, இல்லைனா வந்து அவங்களுக்கு அடிமையாயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் காதல்கிட்ட, உண்மையான காதல்கிட்ட அடிமையாகிறதும் ஒரு சுகம் தான். ஏன்னா இது ட்வின் ஃப்ளேம் ஜர்னி. அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதோ, உங்களை வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துகிறதோ பாசிபிள் இல்லை. ஏன்னா இது வந்து இண்டிபெண்டன்ஸ் பற்றி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம் ட்வின் ஃப்ளேம் ஜர்னி. அதனால் இதில் குழப்பம் வேண்டாம். என்னதான் இந்த குழப்பம் இந்த மாஸ்குலினுக்கு ஓடிட்டு இருந்தாலும், இந்த மாஸ்குலினோட இன்டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு ஹார்மனி, ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை இந்த கனெக்ஷனுக்குள்ளே கொண்டு வரது தான். இன்னொரு விஷயம், இந்த காமிக் பீப்புள் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே ஒட்டி ஏதாவது ரகசியங்கள் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து வெளிச்சத்துக்கு வரும். மேபி இந்த மாஸ்குலினுக்கு வந்து சில ரகசியங்கள் தெரிய வரும். கண்டிப்பாக வந்து ஒரு காமிக் எனர்ஜி உங்களை மாதிரி நடித்து இந்த மாஸ்குலினை ட்ராப் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. பட் நீங்கள் எப்போயுமே ஸ்டாண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து நீங்கள் கம்ப்ளீட்லி இப்போ உங்களதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் செல்ஃப் லவ். இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ரொம்ப யூ ஆர் ஸோ அட்ராக்டிவ். இந்த காமிக் என்ன தான் வந்து ட்ரை பண்ணாலும் நீங்கள் வேறு, காமிக் வேறு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாஸ்குலின் இருக்குது. பட் இந்த காமிக் எனர்ஜி கண்டிப்பாக வந்து இந்த மாஸ்குலினை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க டு ஸ்டாப் திஸ் யூனியன். ஏன்னா உங்களை மாதிரி நடிக்க ட்ரை பண்ணலாம், உங்களை மாதிரி ப்ரிட்டன் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரொம்ப ஸ்டபர்ன், ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி. அதே சமயம் வந்து உங்களை மாதிரி நடித்து இந்த மாஸ்குலினுக்கு வந்து காதலை கொடுக்குறேன், அவள் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவ, இல்லை வந்து ரொம்ப அகங்காரம் பிடிச்சவ அப்படின்னு உங்களை மாதிரி ஏதாவது தப்பாக சொல்லி, அதே சமயம் என்ன பாரு நான் வந்து ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். மேபி இந்த மாஸ்குலின் ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்டு இருக்கலாம். மேபி சம்ஒன் இஸ் ப்ரெக்னென்ட். மேபி இந்த மாஸ்குலின் பாஸ்டில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த மாஸ்குலின் நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, அதை தான் நான் இங்கே பார்க்குறேன். அதில் அவங்க வந்து மேபி some illegal connection, அதில் வந்து someone is pregnant or something like that. இந்த மாஸ்குலின் வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், மேபி ஃபேக் ப்ரெக்னன்சியாக கூட இருக்கலாம். அதை ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணலாம். எது உங்களுக்கு ஒத்து போதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான், எல்லாத்துக்குமான விஷயம் கிடையாது. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலினுக்கு வந்து ஒரு புது கிளாரிட்டி இந்த கனெக்ஷனை பற்றி நிச்சயமாக வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே டைமில் வரும். அந்த கிளாரிட்டியை வந்து கொடுக்க போகிறது வந்து பிரபஞ்சம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு அர்ஜ், இல்லைனா வந்து ஒரு டிசையர், ஒரு பேஷன் உங்கள் மேலே வந்து உருவாகும் இந்த வேலண்டைன்ஸ் டே அந்த எனர்ஜிக்கு.
ஸோ அதனால் இந்த மாஸ்குலின் இந்த காதலையும் இந்த கனெக்ஷனையும் ரொம்ப தெளிவான வெளிச்சத்தில் பார்ப்பாங்க. இத்தனை நாளாக வந்து அவங்களுக்கு என்ன அட்டாச்மெண்ட் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ஒரு எதிர்பாராத மாற்றம் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அருகாமையில் வரும். ஒன்று முன்னாடி நடக்கும், இல்லைன்னா முடிஞ்சு நடக்கும். ஸோ சில சீக்ரெட்ஸ் இருக்குது. அந்த சீக்ரெட்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எம்பாத்தட்டிக் அப்படின்னா யூஆர் அ டிவைன் பீயிங். லைக் எர்த் ஏஞ்சல்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஹீலர் எனர்ஜின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஸ்டார் சீட்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த பேர் பொருந்துமோ அதை வச்சுக்கலாம். டிவைன் ஃபெமினன் நீங்கள் வந்து ஹூவர் வாஸ் வாட்சிங், நீங்கள் வந்து ஒரு ஏஞ்சலிக் எனர்ஜி, நீங்கள் வந்து ஒரு ஹீலர். உங்களுக்கு வந்து இங்கே பர்பஸ் இருக்குது, டிவைன் பர்பஸ் இருக்குது. உங்களோட வாழ்க்கை அதை நோக்கி தான் போகும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை நோக்கி தான் போகும். உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் வரணும் அப்படின்னா இந்த மாஸ்குலினும் அந்த மாதிரி பவரில் தான் இருக்கணும். தே ஹாவ் டு ஸ்டாண்ட் இந்த மாஸ்குலின் வந்து ஸ்டில் தேர் ஹேவிங் அடிக்ஷன்ஸ். அவங்க ஃபுல் பொட்டென்ஷியலில் இருக்காங்களான்னா இல்லை. அவங்களால உங்களை தெளிவாக பார்க்க முடியுது. உங்களோட எனர்ஜி, உங்களோட பொட்டென்ஷியல், உங்களோட வர்த் அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது. பட் somebody is stalking you. மேபி இந்த காமிக் வந்து மாஸ்குலினை நோ, மாஸ்குலின் இஸ் ஸ்டாக்கிங். உங்களோட பர்சன் உங்களை வந்து ஸ்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி உங்ககிட்ட வரதுன்னு தெரில, எது சரியான தருணம்னு தெரில. ஒரு புது ஆரம்பத்துக்காக உங்களை வந்து அவங்க தூரமாக இருந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. மேபி அவங்களால உங்ககிட்ட வர முடியாத இருக்கிறதுக்கு காரணம் வந்து தே மேட் சம் ஒன் ப்ரெக்னென்ட், இல்லைனா வந்து அவங்க ஒரு காமிக் சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்காங்க. அப்படி இல்லைன்னா காமிக் வந்து ஒரு காப்பி கேட், உங்களை மாதிரி நடித்து அவங்கள வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணலாம். இதுதான் இப்போ அவங்க நடந்துகிட்ருக்க விஷயம். ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து மாறும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது மாறாது அப்படின்னு இல்லை, இது மாறும், நிச்சயமாக இது வந்து மாறும் எல்லாமே. சில்ட்ரன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மாஸ்குலின் ஏதோ ஒரு சில்ட்ரன்ஸ் சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்காங்க ஃபார் ஷுர். இல்லைனா ஹீ இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் சைல்டுஹுட் wounds. somebody is searching you online. மேபி மாஸ்குலினோட சில்ட்ரன் வந்து உங்களை பற்றி ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரகசியம் வெளியில் வரும், இந்த மாஸ்குலினுக்கு தெரியும். மேபி ஏதாவது இந்த மாஸ்குலினோட சில்ட்ரன் இல்லைனா சைல்டு ஒரு காமிக் சைல்டாக இருக்கலாம். அது வந்து உங்களை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக க்ரீப் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட பர்சன் வந்து நிச்சயமாக வாட்டர் சைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட்டர் சைன்ஸ் பார்த்திங்கன்னா பைசிஸ், கேன்சர், ஸ்கார்பியோ. அடுத்தது வந்து உங்களோட யூனியன் இப்போ வந்து வின்டர், சம்மர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங், அதாவது இலையுதிர் காலம் இல்லைனா வந்து வசந்த காலம். எக்ஸாக்ட்லி வசந்த காலம். தமிழ் காலங்கள் தெரியலன்னா கூகுள் பண்ணி பாருங்கள். உங்களோட யூனியன், அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இதுலேருந்து சொல்யூஷன் வந்து ஒரு யூனியன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரதுக்கு, அது ரீகன்சிலியேஷன் உங்கள் காதல் வாழ்க்கையில் வரத்துக்கு டைம் எடுக்கும். அது வந்து இப்போது நம்ம குளிர்காலத்தில் இருக்கோம், இனி வந்து வசந்த காலம் வரும். அது வரைக்கும் உங்களுக்கு டைம் ஆகும். மேபி 6 months இருக்கலாம். ஆனால் உங்கள் யூனியன் கண்டிப்பாக நடக்கும்னு பிரபஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா யூனியன் வந்து 2 தடவை கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாஸ்குலின் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி ஒரு புரிதல் வந்துடுச்சு. அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, யூ ஆர் அ வெரி பியூட்டிஃபுல் சோல். நீங்கள் ரொம்ப அழகான ஆள், இல்லைனா வந்து ரொம்ப அன்பான ஆள். உங்களை நினைக்கும் போதெல்லாம் இந்த மாஸ்குலினுக்கு பட்டாம்பூச்சி பறக்குது. அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வராங்க, ஒரு முடிவுக்கு எடுக்க போகிறாங்க, இல்லைனா வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயங்கிட்டுருக்காங்க. ஓகே, இந்த மாஸ்குலினுக்கு வந்து ஒரு பேஷன் இருக்குது. இட்ஸ் லைக் அட்டாச்மெண்ட். இந்த டெவில் எனர்ஜி வந்து இந்த மாஸ்குலினுக்கோட அப்சஷன். ஹீ இஸ் என்ன ஹீன்னு சொல்கிறது சும்மா வார்த்தைக்காக. உங்களோட பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ரொம்ப அப்சசிவாக இருக்காங்க. அதை தான் இந்த காமிக்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க, செட்யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மேபி செக்ஷுவலாக இந்த மாஸ்குலினை வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லைனா கன்ஃபியூஸ் பண்ணலாம். பட் இந்த மாஸ்குலினுக்கு உங்கள் மேலே இருக்க பேஷன் வந்து நாளுக்கு நாள் வந்து ஜாஸ்தியாகிட்டு போகுது. இட்ஸ் லைக் பேர்னிங் டிசையர், எரிஞ்சிட்ருக்க தீயா உள்ளுக்குள்ளே. அதனால் அவங்க வந்து இப்போ ஒரு ஆசிலேஷனில் தான் இருக்காங்க. மேபி இட்ஸ் அப்சஷன். பிரபஞ்சம் வந்து இவங்களுக்கு வாலில் தீ வைக்கிறாங்க. லைக் தே ஹாவ் டு டூ இட். அந்த மாதிரி ஒரு ஏர்ஜ் இந்த மாஸ்குலினுக்கு வந்து பிரபஞ்சம் தான் கொண்டு வராங்க. இட்ஸ் லைக் தே ஆர் அட்டாச்சிங் தட் எனர்ஜி.
ஏன்னா இந்த மேஸ்குலின் வந்து ரொம்ப நாளாக ஆக்ஷனே எடுக்காமல் தயங்கிட்டு இருக்காங்க. தே ஆர் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் அன்கண்ட்ரோலபிள் டிசையர். அது பார்க்கலாம் நம்ம என்னென்னு. பட் ஒரு புது பாதை, புது வசந்தம் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இட் இஸ் அரவுண்ட் த கார்னர். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ஃபெமினின் உங்களை வந்து வேறு லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகுது. யூ ஆர் கோயிங் டு லீட் லாட் ஆஃப் பீப்புள். உங்களோட ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அபண்டன்ஸை கொண்டு வரும். ஒரு புது ஆரம்பம் வந்து உங்களோட புது ஆரம்பத்தை தான் யாரோ தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலையில் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்களே உங்களை விலக்கி எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து இந்த காமிக் சைக்கிள்குள்ளே நீங்கள் மாட்டிக்க விரும்பலை. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு நிறைய அபண்டன்ஸை கொண்டு வரப்போகுது. இந்த காமிக் வந்து எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் சரி, அது வந்து உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. உங்களோட கரியரில் ஒரு புது ஆரம்பம் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுறாங்க. தே ஆர் கோயிங் டு ட்ரை டு ஸ்டாப் யூ. பட் அது வந்து நடக்குமானா இல்லை, நடக்காது. யூ ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் கரியர். அதில் வந்து நீங்கள் குழப்பிக்கவே தேவையில்லை. காமிக் வந்து ரொம்ப ட்ரிகர்டாக இருக்குது கண்டிப்பாக. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஏன் ட்ரிகர்டாக இருக்குது அப்படின்னா, இந்த மேஸ்குலின் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன குறு நகையோடு சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. மேபி நீங்கள் போக மாட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு, இந்த மேஸ்குலின் போக போகிறாங்கன்னு காமிக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து எப்படியாவது இந்த மேஸ்குலின் உங்ககிட்ட வரதை வந்து தடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. தே ஆர் ட்ரைங் டு காக் பிளாக் திஸ் மேஸ்குலின். காக் பிளாக்னா நிறைய பிரச்சனைகள் உருவாக்கி இந்த மேஸ்குலினோட ஃபோக்கஸை வந்து வேறு பக்கம் திருப்பி விட்டு இந்த மேஸ்குலின் வந்து உங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. இந்த மேஸ்குலின் வாட்டர் சைன் அவங்க வந்து கொஞ்சம் வீக் மைண்டட் பர்சன். அதனால் அவங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த காமிக்கோட எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்கள பற்றின ஒரு ரகசியம் வெளியில் வரப்போகுது. இந்த மேஸ்குலின் வந்து ஸ்டில் இன்செக்யூரிட்டியில் தான் இருக்காங்க. தே ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ். கார்ட்ஸ் வந்து பிரபஞ்சம் சொல்கிறாங்க அவங்களோட இன்செக்யூரிட்டிஸில் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். தே நீட் டு ஒர்க் ஆன் தேர் இன்செக்யூரிட்டிஸ். அது வந்து வேலைக்காகுது. தே நீட் டு ட்ரஸ்ட் இட். ரெஸ்ட்ரிக்ஷன். காமிக் வந்து ஒரு கோல்ட் டிகர், இல்லைனா மேஸ்குலின் ஒரு கோல்ட் டிகர். இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். மேபி அதனால தான் இந்த மேஸ்குலினால் உங்ககிட்ட வர முடியல. ஏன்னா இது வந்து ரொம்ப ஜென்யூனான கனெக்ஷன். இங்கே வந்து அவங்க சுயநலமாக இருக்க முடியாது. ஜெலஸ் ஆஃப் யூ. காமிக் வந்து உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப பொறாமையெல்லாம் இருக்குது. அது ரொம்ப இன்செக்யூராக இருக்குது. அது வந்து எப்படியாவது அந்த மேஸ்குலினை தடுத்துடணும். இந்த மேஸ்குலினோட குழந்தைங்க மேஸ்குலினோடது கிடையாது. ஃபாஸ்டர் எனர்ஜி அகெயின் திரும்ப வருது. ஸோ மேபி இந்த மேஸ்குலினோட குழந்தைங்களுக்கு அந்த உண்மை தெரியும். அவங்க வந்து நிறைய கூகுளில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இந்த மேஸ்குலின் அவங்களோட லேப்டாப் இல்லைனா வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஃபோனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, தே நோ த ட்ரூத். அவங்க அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைங்க வந்து இந்த மேஸ்குலினுக்கு பிறக்கல அப்படின்னு. மேபி காமிக் பேசுனதை ஒட்டு கேட்டிருக்கலாம், இல்லைனா வந்து தே நோ சம் ட்ரூத் அபவுட் தேர் பர்த் சீக்ரெட்ஸ். நீங்கள் வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்கை யாராலையும் தடுக்க முடியுது. யூ ஆர் க்ரோயிங் லைக் அ ஸ்டார். இந்த மேஸ்குலினுக்கு வந்து ட்ரக் ஹேபிட் இருக்கலாம். தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். இப்போ இந்த மேஸ்குலின் ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் இந்த மேஸ்குலின் உங்ககிட்ட வர விடாமல் தடுக்க போகுது. தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். இந்த மேஸ்குலினுக்கு நல்லாவே தெரியும். மேபி இந்த ப்ரிடிக்ஷன் வந்து 100% ரைட். ஏன்னா இந்த மேஸ்குலினுக்கு வந்து நீங்கள் பழசில் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப சரியாக நடந்திருக்கும், இல்லைன்னா நடக்கும். அப்போ வந்து இந்த மேஸ்குலின் உங்களோட அருமையை வந்து புரிஞ்சுப்பாங்க. ட்ரீம்ஸ் ஆர் கம்மிங் ட்ரூ. உங்கள் வாழ்க்கையில் ட்ரீம்ஸ் வந்து நான் சொன்னேன் காமிக் வந்து அதான் அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு. பிரபஞ்சமும் அதை தான் சொல்கிறாங்க. உங்களோட கனவுகள், அந்த யூனியன் அப்படிங்கிற அந்த கனவு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நனவாகும். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி யூனியன் கண்டிப்பாக இருக்கும். மோஸ்ட்லி உங்களோட பர்சன் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் சைனாக இருப்பாங்க. அடுத்தது இந்த மேஸ்குலின் நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் விடாமல் இந்த மேஸ்குலினால் உங்ககிட்ட வர முடியாது. தட்ஸ் வை மேபி இந்த டெவில் எனர்ஜி வந்து மேஸ்குலினோட பேட் ஹேபிட்ஸாக கூட இருக்கலாம். அதுதான் வந்து இப்போ இந்த யூனியனை நடக்க விடாமல் தடுக்குது. இந்த மேஸ்குலினுக்கு வந்து 3 months டைம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மேஸ்குலின் வந்து இந்த பேட் ஹேபிட்ஸ்லாம் விட்டுட்டு வெளியில் வரல அப்படின்னா தே வில் பி பனிஷ்ட். டிவைன் பனிஷ்மெண்ட் இந்த மேஸ்குலினுக்கு இருக்குது. தே ஆர் கிவிங் திஸ் மேஸ்குலின் லாஸ்ட் சான்ஸ்.
கடைசி சந்தர்ப்பம் தராங்க. அதையும் இந்த மாஸ்குலின் வந்து பயன்படுத்திக்கல அப்படின்னா somebody is researching. Research is coming out. Maybe காமிக் வந்து குழந்தைங்களை ரிசர்ச் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. சீட்டர். கான்ஸ்டாப். இந்த மாஸ்க்னால உங்களை ஸ்டாக் பண்ணாமல் இருக்க முடியல. மேபி காமிக் வந்து கண்டினியூஸாக 24/7 வந்து அப்சசிவாக உங்களை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. ஏன்னா அதால் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்காமல் அது வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அந்த காமிக்கு தெரியலனா அது என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியல. இந்த காமிக் வந்து ஒரு சீட்டர். மேபி இந்த மாஸ்குலின் இஸ் அ சீட்டர். மேபி பாஸ்டில் சீட்டிங் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லைனா இன்னுமே உங்களை சீட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. பெட்ரேட் யூ ஃபார் அ ஃபேக் ப்ராமிஸ். இல்லைனா ஒரு மாயையை நம்பி உங்களை துரோகம் பண்ணிட்டாங்க. ஸ்டில் ஹீ இஸ் பெட்ரேயிங் யூ. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த மாஸ்குலினை வந்து நீங்கள் நம்ப முடியாது. அப்போது இன்கேஸ் இது வந்து யூனியன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க இந்த மாஸ்குலின் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி திஸ் யூனியன் இஸ் எ நியூ பர்சன். பிரபஞ்சம் சொல்கிறாங்க இட்ஸ் டைம் ஃபார் யூ டு டேக் ஆக்ஷன். நீங்கள் அதனால தான் வந்து ஜஸ்டிஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. நீங்கள் யார் இந்த ரீடிங்கை பார்க்குறீங்களோ யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். இந்த பர்சன் உங்கள் பர்சன் வந்து இன்னுமே உங்களை துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு சந்தேகம் வேணும். தே ஆர் ஸ்டில் பெட்ரேயிங் யூ. அவங்களோட பணம், அவங்களோட பதவிக்காக இன்னுமே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாஸ்குலினுக்கு வந்து இந்த பர்சனுக்கு வந்து இனிமேல் பிரபஞ்சம் வந்து சந்தர்ப்பம் தட்ட போகிறதில்ல. ஸோ இஃப் தட்ஸ் அ கேஸ், ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொருந்தாது, அந்த கேஸ் இப்போ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்ககிட்ட வரல, உங்களை ஏமாத்துறாங்க, இல்லைனா வந்து உங்ககிட்ட பேசணுன்னா பேச மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட்டிவாக பண்ணுறாங்க அப்படின்னா லாட் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஹேப்னிங். இந்த மாஸ்குலின் வந்து இன்னுமே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் ஸ்லீப்பிங் அரவுண்ட், தே ஆர் ஸ்டாபிங் இன் யுவர் பேக். இந்த காமிக் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரிகர்டாக இருக்காங்க. ஏன்னா இந்த மாஸ்குலின் என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, they are angry, they are triggered. ஓகே, இந்த மாஸ்குலின் எனர்ஜியை வந்து நீங்கள் இப்போ சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், பிரேக்கப் நவ். மேபி இந்த மாஸ்குலின் எனர்ஜி நான் திரும்ப மாஸ்குலின். ஸோ இந்த பர்சன், அதாவது உங்கள் பர்சன் வந்து காமிக் எனர்ஜிலேருந்து பிரேக்கப் பண்ணிட்டு வராங்க, இல்லைனா இந்த உண்மை தெரிஞ்சு நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டு போக போகிறீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த யூனியன் ஒரு பர்சனோட இல்லை. ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப துரோகம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு இன்னுமே. ஸோ அவங்கள விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் யுவர் ரியல் ட்வின் ஃப்ளேம் இன் யுவர் லைஃப். சில விஷயங்களை உங்கள் பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, அவங்க காமிக் எனர்ஜி விட்டுட்டு வராங்க. உங்கள் யூனியன் வந்து இன்னும் 6 மாதத்தில் நடக்கும். ஸோ டேக் ஹவ் இட் ரெசனேட்ஸ். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே எனர்ஜியில் இருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அபவுட் சைக்கிள். எந்த சைக்கிளில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். சில விஷயங்களில் இந்த மாஸ்குலின் உங்களோட பர்சன் வெரி வீக் மைண்டட். அவங்கள வந்து செல்ஃப் ப்ளஷர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்ஷன், இதுக்கு வந்து அவங்க அடிமையாக இருக்காங்க. அவங்க வந்து தே ஆர் நாட் கோயிங் டு மேக் இட். அவங்களால இந்த யூனியன் டைம் லைனை மீட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் நிறையா லெசன்ஸ் கற்றுக்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்த உங்கள் பர்சன் உங்களுக்கு பண்ண ஒரு துரோகம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வருத்தப்படுறாங்க. இப்போது அந்த துரோகம் அப்படிங்கிறது அவங்க பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பண்ணது துரோகம் அப்படிங்கிற புரிதல் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இல்லை. நியூ லவ். இந்த துரோகம் யாருக்கெல்லாம் நடந்திருக்கோ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது நியூ லவ். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அந்த பர்சனோட. ஸோ துரோகம் யாருக்கெல்லாம் நடந்திருக்கோ அவங்க வாழ்க்கையில் வரப்போகிறது புது காதல். இந்த பழைய பர்சன் இல்லை. இவங்க வந்து மேபி காமிக் ட்வின்னாக இருக்கலாம், இல்லைனா காமிக் எனர்ஜியாக இருக்கலாம். ஆனால் அவங்களால உங்ககிட்ட வர முடியாது. பிரபஞ்சம் வந்து அவங்கள தடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேயில் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்கள் பர்சன் உங்களை உண்மையிலேயே துரோகம் பண்ணியிருக்காங்க. தே பெட்ரேட் யூ, தே சீட்டட் ஆன் யூ, ஸ்டில் பெட்ரேயிங் யூ. உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்தால் இந்த காமிக் எனர்ஜி மேபி தே மேட் சம் ஒன் ப்ரெக்னென்ட், அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்ககிட்ட வந்தால் அவங்க மாட்டிப்பாங்க. அவங்க நிறைய கோர்ட் கேஸ் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதனால் உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கள பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி போனாலும் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. செகண்டு, இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க உங்கள் வேல்யூவை பார்க்குறாங்க.
அவங்க வந்து சரியான டெசிஷன்ஸ் எடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களோட பேஷன் உங்கள் மேலே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளுக்கு யூனியன் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இந்த காமிக் பீப்புள் எல்லா சுச்சுவேஷனையும் அதை தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. காமிக்கோட ரகசியங்கள் உங்கள் பர்சனுக்கு புரிஞ்சிட்டு தான் இருக்குது, புரியாமல் இல்லை. இருந்தாலும் அவங்க இன்னும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு. ஸோ டேக் வாட் ரெசனேட்ஸ் வித் யுவர் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். அவங்க சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் இன்னுமே உங்களை வந்து ஒரு ஆப்ஷனாக தான் வச்சுட்ருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து உங்களோட யூனியன் ஸ்ப்ரிங்குக்குள்ளே நடக்கும். ஸோ உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு என்னென்ன தெரியும், உங்கள் எனர்ஜி எதோட மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்டோரி எது பக்கம் போகுதோ அந்த மாதிரி தான் உங்களோட அவுட்கம் இருக்கும். இல்லை எனக்கு வந்து துரோகம் நடந்துருச்சு, பயங்கரமாக என்னை துரோகம் பண்ணிட்டான், இல்லைன்னா உங்கள் பர்சன் வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, அவள் யாராக இருந்தாலும் சரி, அப்படி நடந்துருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது புது காதல். பழைய காதல் வரல, யூ ஆர் பிரேக்கிங் அப். அதுதான் நடக்க போகுது இந்த எண்ட். ஸோ திஸ் இஸ் த கிளாரிட்டி யூ நீட் டு நோ நவ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.